வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்தவுடன் பலரும் டீ காஃபி குடிக்கிறார்கள். ஆனா நம்ம சமையலறையில இருக்கும் ஒரு சாதாரண பொருள் உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது. அதுதாங்க எலுமிச்சை. சிறிய பழம் என்றாலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம் மற்றும் பல முக்கிய சத்துக்கள் உடலை பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. தினமும் ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? உடல் எடை குறையுமா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா? சர்மம் பளபளப்பு ஆகுமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள், அதை சரியான முறையில் குடிப்பது எப்படி, யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், யாரெல்லாம் கண்டிப்பாக குடிக்க வேண்டும், யார் குடிக்க கூடாது, எவ்வளவு நாட்கள் குடிக்கலாம், எத்தனை நாட்களில் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ எலுமிச்சை ஜூஸ் குடித்தா என்ன மாதிரியான நோய்கள்லாம் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் கையில் தான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்குது. இந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். முதல்ல எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 100 கிராம் எலுமிச்சையில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ், சிட்ரிக் ஆசிட் இது எல்லாம் தான் சேர்ந்து உடலில் பல உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சத்துக்கள் பயன்படுது. அதனால தான் பலரும் காலையில் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாருமே காலையில் எலுமிச்சை ஜூஸ் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது சளி, இருமல், வைரஸ் போன்ற தொற்றுகள் வர்ற வாய்ப்பை குறைக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் பயன்படுது. நம்ம உடலுடைய வெள்ளை இரத்த செல்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. முக்கியமாக காலநிலை மாற்றங்கள் நேரங்களில் இப்போ மழை காலம், வெயில் காலம் இந்த மாதிரி மாறி மாறி வருதுல்ல. ஸோ இந்த டைம்லலாம் எலுமிச்சை ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ மழை காலம்னா சளி, இருமல் இதெல்லாம் நம்மளுக்கு வரும். அந்த டைமில் லெமன் ஜூஸை நம்ம எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குதுங்க. ஹாட் வாட்டரில் புழிஞ்சு நம்ம குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. சளியெல்லாம் பிடிக்காது. நீங்கள் ஹாட் வாட்டரில் சுடுதண்ணியில் புழிஞ்சு குடிச்சிங்கன்னா அந்த மழை காலங்களில் வரக்கூடிய இருமல், சளி, காய்ச்சல் இது நம்மளுக்கு வராது. அதே வெயில் காலங்களில் நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியில் நீங்கள் பிழிஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு தாகம் ஏற்படாது, நீர்ச்சத்து உடல்ல இருந்து குறையாது, எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நம்ம அது எந்த டைமில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எவ்வளவோ டயட் மேற்கொள்வாங்க, என்னென்னமோ சாப்பிடுவாங்க, ஆனால் உடல் எடை குறையாது. ஆனால் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் சுடுதண்ணியில் ½ லெமனை புழிஞ்சு விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனியை சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, உடல் எடை அப்படி மலன்னு சரன்னு குறைய ஆரம்பிச்சிடும். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கிறணும். அடுத்து இது பசியவும் கட்டுப்படுத்தும். அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ற அந்த பழக்கத்தை தவிர்க்கிறதுக்கும் இந்த எலுமிச்சை ஜூஸ் பயன்படும். நீர்ச்சத்து அதிகப்படுத்தும் உடலில். இதனால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் பயன்படுது. ஆனால் எலுமிச்சை ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே விடக்கூடாது. அது கூடவே நீங்கள் சரியான உணவுகளையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்கிறது ரொம்பவே அவசியமானது. அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. பலருக்கும் வயிற்று உப்பசம், அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் செரிமான சுரப்பிகளை தூண்டி உணவு செரிமானத்தை எளிதாக்குறதுக்கு உதவுது. உணவுக்கு பிறகு சிறிதளவு எலுமிச்சை தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் ஏற்படும். நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே செரிக்கும். முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய
வயதானவர்கள் எதை சாப்பிட்டாலுமே செரிக்காது. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் மதியானம் சாப்பிட்றீங்க, ஹெவியான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, நான்வெஜ்ஜை சாப்பிட்றீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் ஹாஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நீங்கள் குடிச்சிருங்க. அப்படி குடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் இயங்க ஆரம்பிக்கும் உங்கள் உடலுக்கு. அடுத்து 4வது நன்மை என்னென்னா, சருமத்தை பளபளக்கும் தன்மை கொண்டது எலுமிச்சை ஜூஸ். அழகான சருமம் வேண்டும்னு எல்லாருமே நினைப்போம். ஸோ அந்த அழகான சருமத்தை பெறுறதுக்கு நீங்கள் காஸ்ட்லியான க்ரீமோ இல்லை வேறு எந்த ப்ராடக்ட்டோ உங்களுக்கு தேவையில்லை. ஹாஃப் லெமன் இருந்தால் போதும். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி உங்களுக்கு அழகான சருமத்தை கொடுக்கும். கொலாஜன் உற்பத்தியை ஆதரிக்கிறதுக்கு இது பயன்படுது. சருமத்தோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்கள் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் சருமம் எப்போவுமே புத்துணர்ச்சியுடன் இருக்கும். ஸோ விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எப்பொழுதுமே எடுக்கிறது உங்களுடைய சருமத்திற்கு நன்மைகளை வழங்கும். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, உடலில் நீர்ச்சத்துடன் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் பயன்படுது. நம்ம உடலில் நீர்ச்சத்து இல்லை அப்படின்னா உடல் என்ன ஆகும், டீஹைட்ரேஷன் நிலைக்கு போயிடும். அப்படியே வறட்சி ஆயிரும். உடல் பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக இருப்போம், வறட்சியாக இருக்கும். ஆனால் இந்த ஜூஸை எடுக்க எடுக்க உங்களுடைய உடல் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நீர்ச்சத்து நல்லா உங்கள் உடலில் இருக்கும். சில பேரில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு நாளைக்கு போதுமான தண்ணீரே குடிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த எலுமிச்சை தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக தண்ணீர் குடிக்கிறதுக்கு அது தூண்ட செய்யும். உங்களுக்கு தாகத்தை அந்த தாகம் தர்ஸ்டி ஃபீலிங்கை அது உருவாக்கும். இதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனால் உடல் நீரிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழம் பயன்படுது. அடுத்து 6வது நன்மை, சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கும் சிட்ரேட் சில வகை சிறுநீரக கற்கள் உருவாகுவதை குறைக்கும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் சொல்லுது. அதனால் போதுமான தண்ணீர் கூட எலுமிச்சையை சேர்த்து குடிக்கிறது சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுதுமே வருமுன் காப்பதே சிறந்தது. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மாத்திரை மருந்து அது இதுன்னு சாப்பிட்டாலும் அதை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பாதுகாத்து வச்சுக்கிறணும். ஸோ சிறுநீரக கற்கள் உருவாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கிறலாம். அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி, பொட்டாசியம், ஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதாகவும் கருதப்படுது. ஆரோக்கியமான உணவு முறையில் ஒரு பகுதியாக எலுமிச்சையை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய உறுப்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்து 8வது நன்மை என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் பயன்படுது. நம்ம அது உடலில் ஃப்ரீ ரேடிக்கல் அதிகரிக்கும் போது செல்கள் டேமேஜ் ஆகும். ஆனால் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை உதவும். காலை நேரத்தில் சிலருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். ஆனால் எலுமிச்சை நீரை எடுக்கும் பொழுது வாயை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உமிழ்நீர் சுரப்பை தூண்ட இது உதவி பண்ணுது. பலர் பல் ஆரோக்கியத்திற்காக இந்த தண்ணீரை குடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. நம்மளுடைய வாய் மற்றும் பல் நலனுக்காக நம்ம லெமன் ஜூஸை எடுத்துக்கிறலாம். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, உடலுக்கு புத்துணர்ச்சியை தருது. சோர்வை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க. காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு உடல் சோர்வு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாரம் இந்த லெமன் ஜூஸை குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு காலையில் அப்படி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை செய்வீங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும். உடலுக்கு உடனடியாக ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், சுறுசுறுப்பான ஒரு உணர்வு கொடுக்கும்.
வெயில் காலங்கள்லையும் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த ஒரு ஜூஸ். ஸோ கோடை காலங்களில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு ஜூஸை வந்து எடுத்துக்கிறணும். இந்த எலுமிச்சை ஜூஸை எப்படி குடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இவ்வளவு நன்மைகளை கொண்டதை சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் தான் முழுமையான பலன்கள் வந்து உடலுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை எலுமிச்சை சாறை நம்ம பிழிஞ்சு விட்டு காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் எலுமிச்சை சாறு, சிறிதளவு புதினா, இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இது வந்து கோடை காலத்துக்கு மிகவும் சிறந்த ஒரு ஜூஸாக இது இருக்கும். புதினாவை சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுலேயும் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு இளமையான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு உடல் வேணும்னா நம்ம புதினா, எலுமிச்சை இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 3வது மெத்தட் என்னென்னா, எலுமிச்சை பழம், சிறிதளவு தேன், வெதுவெதுப்பான தண்ணியில் 3யுமே கலந்து நம்ம சிலருக்கு வந்து டேஸ்ட்டாக விரும்புவாங்க, அவங்களுக்கு இது சூட் ஆகும். ஆனால் இது வந்து என்னது டயட்டில் இருக்காங்களா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அவங்க இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் இதை வந்து எடுக்கக்கூடாது, இல்லைன்னா கவனமாக எடுக்கணும்னா, வயிற்றில் புண் இருக்கிறவங்க, அதிக அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க, பற்கள் எனாமல் பாதிப்பு, ரொம்ப வந்து பல்லு வந்து கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப பாதுகாப்பாக தான் எடுக்கணும். ஸோ இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸை வந்து ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா பற்களை டைரெக்டாக வந்து லெமன் போய் படும் பொழுது எனாமல் வந்து தேய்மானம், எனாமல் பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம குடிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸில் அரை லெமன் எடுத்துக்கிட்டாவே போதும். அதிகமாக எடுக்க வேண்டாம். ஸோ ஒரு சின்ன லெமன் அப்படின்னா ஒரு லெமன் எடுத்துக்கிறங்க. பெருசாக இருந்தால் ஹாஃப் லெமன் போதும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாகும். ஸோ இது எல்லாமே உணவே மருந்து கான்செப்டில் தான் இந்த ஒரு வீடியோ. எல்லாமே நம்ம அளவாக எடுத்துக்கிட்டால் தான் அது நம்மளுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ பொதுவாக மக்கள் செய்யும் சில தவறுகளை பார்க்கலாம். வெறும் எலுமிச்சை மட்டும் குடிக்கிறதா நீங்கள் தவிர்க்கணும். அதிகமாக தேன் சேர்த்து சாப்பிட்றதையும் குடிக்கிறதா தவிர்க்கணும். அதிகமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றது தவிர்க்கணும். நாள் முழுக்க பல முறை குடிக்கிறத தவிர்க்கணும். நல்லது, உடம்பு குறையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு டைம், மதியானம் டைம், சாயந்தரம் டைம் சில பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்பெல்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், பலவிதமான விளைவுகள் வரும். ஸோ ஒரு முறை மட்டும் பயன்படுத்துங்க. ஹாஃப் லெமன் மட்டும் பயன்படுத்துங்க. நண்பர்களே, எலுமிச்சை பழம்ங்கிறது ஒரு சாதாரண பழம் கிடையாது. தினமும் நீங்கள் அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. பலவிதமான நோய்கள் உங்களை விட்டு போகும். நீங்கள் நோயின்றி வாழணும்னா நீங்கள் எலுமிச்சை பழத்தை சரியான முறையில் பயன்படுத்தினா போதும். நீங்கள் 100 வயசு வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நம்ம சொன்ன இந்த பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில தான். வாழ்க வளமுடன். நன்றி.